வணக்கம் நேயர்களே. 5 மாணவர்கள் ஒன்றாக காரில் சென்றார்கள். அந்த கார் விபத்திற்குள்ளானதில் 3 மாணவர்கள் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். இருவர் வைத்தியசாலையில் அபாய கட்டத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கிடைத்துள்ளது. இந்த செய்திகள் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். 5 மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து காரில் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த கார் மிக வேகமாக சென்று கொண்டிருந்தது. கட்டுப்பாட்டை இழந்து சாரதியினால் கட்டுப்படுத்த முடியாத வேகத்தில் சென்ற கார் வீதியோரமாக நின்ற மரத்தில் பலமாக மோதி இருக்கிறது. மோதுண்டதில் வாகனத்தை ஓட்டிச் சென்ற மாணவன் உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 2 பேர் ஆபத்தான கட்டத்தில் மீட்கப்பட்டு அங்குள்ளவர்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான தொடர் சிகிச்சைகள் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்களும் போலீசாரும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தினால் அந்த இருவரும் தப்பித்துக் கொள்வார்களா அல்லது மரணமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக வைத்தியர்களால் எதுவுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது என்று உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் சொல்லப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் அமெரிக்காவில் இடம்பெற்றிருக்கிறது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 5 மாணவர்கள் அமெரிக்காவின் ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வருகின்றார்கள். கல்வி கற்றிய பொழுது அந்த விடுமுறை ஒன்று இருப்பதனால் அந்த விடுமுறைக்காக 5 மாணவர்கள் இணைந்து ஒரு ட்ரிப் போயிருக்கின்றார்கள். போய்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருப்பதாக அறிய முடிகிறது. அந்த ட்ரிப் போன பொழுது 5 மாணவர்களும் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சென்றிருப்பார்கள். அந்த மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் வேகமாக காரை செலுத்தியிருக்கின்றார்கள். கட்டுப்படுத்த முடியாத ஒரு வேகத்தில் மரத்தடியில் மோதி பாரிய மரம் ஒன்றில் மோதி இந்த விபத்து நேர்ந்ததாக சம்பவத்தை நேரில் கண்டவர்களும் அதில் பதியப்பட்ட கேமரா காட்சிகளின் அடிப்படையிலும் இவை போலீசாரால் கண்டறியப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. உடனடியாக விரைந்து செயற்பட்ட அந்த பிரதேச மக்கள், அந்த நகரில் உள்ளவர்கள் அவர்களை மீட்டு வைத்தியசாலையில் ஒப்படைத்ததாகவும் இறந்தவர்களை போலீசார் பாரம் எடுத்து வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் இவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று பார்த்ததில் அந்த 5 பேரும் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்தியாவிற்கு அந்த 5 பேருடைய உடலங்களையும் இப்பொழுது இறந்த 3 உடலங்களையும் மற்றவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. சிகிச்சைகள் அவர்கள் பூரணமாக குணமடைந்தால் அவர்கள் அமெரிக்காவில் இருப்பார்களா அல்லது அவர்களும் இந்தியாவிற்கு அனுப்பப்படுவார்களா என்பது தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. தற்போதைக்கு மரணமடைந்த 3 சடலங்களையும் இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பெற்றோர்களுக்கும் தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க இந்திய தூதரகத்தினால். எனவே பெற்றோர்கள் அந்த உடலங்களை பொறுப்பேற்பதற்கு தயாராகி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த துயரமான சம்பவம் மூலமாக நாங்கள் படித்துக்கொண்ட பாடம் என்னவென்றால், மாணவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அளவு இருக்கிறது, எல்லை இருக்கிறது இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு பாடசாலையிலோ அல்லது எங்காவது ஒரு வெக்கேஷன் கிடைச்சுன்னு சொன்னால், லீவு கிடைச்சதுன்னா அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாக பெற்றோர் சரியான அறிவுரைகளை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இவ்வாறு நீங்கள் பிள்ளைகளை காரிலே அல்லது சொந்த வாகனத்தை ஓட்டிச் செல்வதற்கான அனுமதிகளை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் இவ்வாறு வேகமாக சென்று உங்கள் பிள்ளைகளுடைய உயிரை அவை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் என்ன பாடுபடுவார்கள் இல்லையா? எனவே பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். பெற்றோருடைய சொல்லுக்கு அடங்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த கால பிள்ளைகள் பெரும்பாலும் இல்லை என்பது பேசு பொருளாக கூடியிருக்கிறது. எனவே இந்த தன்மையை மாற்ற வேண்டும். அமெரிக்காவில் உயிரிழந்த இப்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற மாணவர்களுடைய பெற்றோருடைய நிலை பரிதாபம் தான் இல்லையா? எனவே என்ன செய்வது? அவர்களுடைய விடுமுறையை அவர்கள் சந்தோஷமாக கழிக்க முற்பட்டு இவ்வாறான ஒரு அவல நிலையை அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிகிச்சை வருகின்ற 2 மாணவர்களும் குணமடைய வேண்டும் என்றும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.